எல்லோருக்கும் வணக்கம். 3ஆம் பாகத்தின் 22வது அத்தியாயம் புலிகேசி ஆக்ஞை. கடந்த பதிவில் மகேந்திரவர்மர் கிட்ட விடை பெற்று காஞ்சி நகரை விட்டு வெளிவந்த புலிகேசி தன் படை வீரர்களை பார்த்து காஞ்சி மாநகர் மீது மீண்டும் படையெடுக்க ஆயத்தமாகும்படி சொன்னதையும் அதற்கு படைத்தலைவர்கள் சொன்ன காரணங்களையும் பார்த்தோம். இப்போ 22வது அத்தியாயத்தை வாசிக்கலாம் வாங்க. அன்றிரவு மட்டுமல்ல, மறுநாளும் அதற்கு மறுநாளும் கூட புலிகேசி அவ்விடத்திலேயே இருந்து யோசனை செய்தார். அங்கிருந்து தெற்கே காத தூரத்தில் தெரிந்த காஞ்சி மாநகரின் கோபுரங்களையும் ஸ்தூபிகளையும் பார்க்க பார்க்க அவருடைய கோபம் கொந்தளித்து பொங்கிற்று. அந்நகரின் பாதாள காரகிருகம் ஒன்றில் நாகநந்தி அடிகள் சிறைப்பட்டு கிடக்கிறார் என்பதை நினைத்த போது அவருடைய கோபத்தீயில் எண்ணெய் ஊற்றுவது போல் இருந்தது. மகேந்திர பல்லவன் பேரில் எப்படியாவது பழிவாங்க வேண்டும் என்னும் எண்ணம் நிமிஷத்துக்கு நிமிஷம் வளர்ந்து சீக்கிரத்தில் வானத்தையும் பூமியையும் அளாவி நின்றது. 2 தினங்கள் இரவு பகலாக யோசனை செய்து கடைசியில் வாதாபி சக்கரவர்த்தி சில முடிவுகளுக்கு வந்தார். தமது தளபதிகளையும் பிரதானிகளையும் அழைத்து அம்முடிவுகளை அவர்களுக்கு தெரியப்படுத்தினார். அந்த முடிவுகள் இவைதான். சக்கரவர்த்தியும் முக்கிய தளபதிகளும் சைன்யத்தின் பெரும் பகுதியுடன் வாதாபிக்கு உடனே புறப்பட வேண்டியது. சைன்யத்தின் நல்ல தேகக்கட்டு வாய்ந்த வீரர்களாக 50,000 பேரை பின்னால் நிறுத்த வேண்டியது. அவர்கள் தனித்தனி கூட்டமாக பிரிந்து காஞ்சி நகரை சுற்றிலும் 4 காத தூரம் வரை உள்ள கிராமங்கள் பட்டணங்களை எல்லாம் சூறையாடி கொளுத்தி அழித்து விட வேண்டியது. அந்தந்த கிராமங்களில் உள்ள யவ்வன ஸ்திரீகளை எல்லாம் சிறைப்பிடித்து கொண்டு வாலிபர்களை எல்லாம் கொன்று வயதானவர்களை எல்லாம் அங்கஹீனம் செய்து இன்னும் என்னென்ன விதமாகவெல்லாம் பழி வாங்கலாமோ அவ்விதமெல்லாம் செய்ய வேண்டியது. முக்கியமாக சிற்பங்கள், சிற்ப மண்டபங்கள் முதலியவற்றை கண்ட இடங்களில் எல்லாம் இடித்து தள்ள வேண்டியது. சிற்பிகளை கண்டால் ஒரு காலும் கையும் வெட்டி போட்டுவிட வேண்டியது. இப்படிப்பட்ட கொடூர பயங்கரமான கட்டளைகளை போட்டு அவற்றை நிறைவேற்றுவதற்கு தக்க பாத்திரங்களையும் நியமித்து ஏவிவிட்டு வாதாபி சக்கரவர்த்தி தமது சைன்யத்தின் பெரும் பகுதியுடன் பிரயாணமானார். மேற்கூறிய கொடூர ஆக்ஞையை நிறைவேற்றத்திற்காக காஞ்சியை சுற்றி கொண்டிருந்த வாதாபி வீரர் கூட்டம் ஒன்றைத்தான் ஆயனரும் சிவகாமியும் காட்டு வழியில் சந்தித்தார்கள். வராக கொடியை பார்த்து வாதாபி வீரர்கள் என்று தெரிந்து கொண்டதும் சிவகாமிக்கு தேகமெல்லாம் நடுங்கிற்று, உள்ளம் பதைபதித்தது. எதிர்பட்ட வாதாபி வீரர்கள் கிட்டத்தட்ட 100 பேர்தான் என்றாலும் சிவகாமியின் கண்களுக்கு 10,000 பேராக அவர்கள் காட்சியளித்தார்கள். ஆனால் ஆயனருக்கோ அம்மாதிரி அச்ச உணர்ச்சி சிறிதும் ஏற்படவில்லை. அவருக்கு உற்சாகமே ஏற்பட்டு விட்டதாக முகமலர்ச்சியில் இருந்து தோன்றியது. முன்னால் நின்ற வீரர்களை பார்த்து, ஐயா, நீங்கள் வாதாபி வீரர்கள் தானே, உங்கள் மகாராஜா எங்கே இருக்கிறார் என்று கேட்டார். அந்த வீரனுடைய முகபாவத்தை பார்த்ததும் தமிழ் பாஷை அவர்களுக்கு தெரிந்திராது என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டு அதே விஷயத்தை பிராகிருத மொழியில் கேட்டார். அந்த வாதாபி வீரனுக்கு அதுவும் விளங்காமல் அவன் பின்னால் வந்த படைத்தலைவனை திரும்பி பார்த்தான். இதற்குள் குதிரை மேல் வந்து கொண்டிருந்த படைத்தலைவன் முன்புறத்துக்கு வந்து சேர்ந்தான். ஆயனரையும் சிவகாமியையும் உற்று பார்த்ததும் அவன் ஓஹோ என்ற ஒளியால் தனது வியப்பை தெரிவித்தான். ஏனெனில் புலிகேசியுடன் காஞ்சி நகருக்குள் வந்து பல்லவ சக்கரவர்த்தியின் சபையில் சிவகாமியின் நடனத்தை பார்த்தவர்களில் இவனும் ஒருவன். எனவே அவர்களை அடையாளம் தெரிந்து கொண்டதும் அவனுக்கு வியப்பும் குதூகலமும் உண்டாயின. இன்னும் அவர்கள் அருகில் குதிரையை செலுத்தி கொண்டு வந்து அவர்களை விழித்து பார்த்துவிட்டு ஆயனரை நோக்கி, என்ன கேட்கிறீர்கள் என்றான். ஆயனர் உற்சாகத்துடன், ஐயா, உங்கள் சக்கரவர்த்தி எங்கே இருக்கிறார்? அவரை நான் பார்க்க வேண்டும் என்றார். தளபதி சசாங்கனின் புருவங்கள் நெறிந்தன. முகத்தில் வேடிக்கை புன்னகையுடன், வாதாபி சக்கரவர்த்தியை நீர் எதற்காக பார்க்க வேண்டும்? அவரிடம் உமக்கு என்ன காரியம் என்று கேட்டான். காரியத்தை சக்கரவர்த்தியிடம் மாத்திரம்தான் சொல்ல வேண்டும், அந்தரங்கமான விஷயம் என்றார் ஆயனர். அதை கேட்டு அவ்வீரன் பரிகாச சிரிப்பை சிரிப்பதை பார்த்துவிட்டு, ஒருவேளை விஷயத்தை சொல்லாவிட்டால் வாதாபி சக்கரவர்த்தியிடம் தங்களை அழைத்து போக மாட்டார்கள் என்று எண்ணி, இருந்தாலும் உங்களிடம் சொல்லவே கூடாது என்பதில்லை, அஜந்தா சித்திரங்களின் அழியாத வர்ண ரகசியத்தை பற்றி உங்கள் சக்கரவர்த்திக்கு தெரியுமாமே, அவரிடம் அதை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்றுதான் வந்தேன். தயவு செய்து என்னை சக்கரவர்த்தியிடம் அழைத்து போவீர்களா என்றார். இதை கேட்ட தளபதி சசாங்கன் முன்னை விட பலமாக சீறினான். பக்கத்தில் நின்ற வீரர்களை பார்த்து, ஏன் நிற்கிறீர்கள்? இவர்களுடைய கண்களை கட்டுங்கள் என்றான். ஆயனர் திடுக்கிட்ட குரலில், கண்களை கட்டுவதா? எதற்காக என்று வினவினார். அதற்கு குதிரை மேலிருந்த தளபதி சசாங்கன், உமக்கு அவசியம் தெரியத்தான் வேண்டுமா? அப்படியானால் சொல்லுகிறேன். இந்த பல்லவ நாட்டில் உள்ள யவ்வன ஸ்திரீகளை எல்லாம் சிறைப்பிடித்து கொண்டு வரும்படி வாதாபி சக்கரவர்த்தி கட்டளையிட்டிருக்கிறார். அதோடு இந்த ராஜ்யத்தில் உள்ள சிற்பிகளை எல்லாம் ஒரு காலையும் ஒரு கையையும் வெட்டி போடும்படி ஆக்ஞாபித்திருக்கிறார். சாதாரண சிற்பிகளுக்கு இந்த ஆக்ஞை. நீரோ சிற்பிகளுக்கெல்லாம் குருவான மகா சிற்பி. ஆகையால் உம்முடைய 2 கால்களையும் 2 கைகளையும் துண்டித்து விடப் போகிறேன். அதை இந்த பெண் பார்க்க வேண்டாம் என்று கண்ணை கட்டச் சொன்னேன் என்றான்.
அம்பினால் அடிபட்ட குயிலின் கடைசி மரண குரலைப் போல வேதனை ததும்பிய ஒரு குரல் கீச் என்று கேட்டது. சிவகாமி தரையில் விழுந்து உயிரற்ற சவம் போல் கிடந்தாள். சிவகாமிக்கு மறுபடியும் தன்னுணர்வு வந்தபோது தன் தலை இன்னும் சுழன்று கொண்டிருப்பதையும் தன் கால்கள் நடந்து கொண்டிருப்பதையும் இரு பக்கத்திலும் இருவர் தன் கைகளை கெட்டியாக பிடித்து கொண்டு நடத்தி வருவதையும் கண்டாள். சிறிது சிறிதாக அவளுக்கு பிரக்ஞை வந்து சற்று முன் நடந்த சம்பவங்களும் நினைவுக்கு வந்தன. பக்கத்தில் தன் தந்தை இல்லை என்பதை உணர்ந்த போது அவளுடைய வாழ்நாளில் இதுவரை அனுபவித்திராத இதய வேதனை உண்டாயிற்று. பிரம்மை பிடித்த நிலையில் பக்கத்தில் நின்ற வீரர்களால் உந்தப்பட்டு இன்னும் சில அடி தூரம் நடந்து சென்ற போது அருகில் அடர்ந்த காட்டுக்குள்ளிருந்து திடீரென்று ஓர் உருவம் வெளிப்பட்டதை கண்டாள். பார்த்த கணத்திலேயே அந்த உருவம் நாகநந்தி அடிகளின் உருவம்தான் என்பதும் தெரிந்துவிட்டது. உடனே ஆவேசம் வந்தவள் போல் தன்னை பற்றியிருந்த வீரர்களின் கையில் இருந்து திமிரிக்கொண்டு விடுபட்டு நாகநந்தி அடிகளின் முன்னால் சிவகாமி பாய்ந்து சென்றாள். அவருடைய காலடியில் விழுந்து நமஸ்கரித்து, சுவாமி, தாங்கள்தான் கதி, காப்பாற்ற வேண்டும் என்று கதறினாள்.